ஓய் நாலு முடி. சின்ன பொண்ணு சரோஜக்கா பானு இங்கதான் இருக்கீங்களா? ஆமா, இவ்வளவு வேகமா பிளைட் பிடிக்க போகாமடி எங்க போறீங்க? வீட்டுல காய்கறி இல்ல சின்ன பொண்ணு, அதான் காய்கறி வாங்கிட்டு வரலான்னு போறேன். எதுக்கு எல்லாம் சேர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? அது ஒண்ணுல நாலு முடி, இவ்வளவு வருஷத்துல நீங்க இப்பதான் முதல் தடவையா காய்கறி வாங்க போறதே நான் பாக்குறேன். ஏன் சின்ன பொண்ணு அப்படி சொல்ற? காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வந்தா தானே சமைச்சு சாப்பிட முடியும். ஏன் நாலு முடி, உங்க வீட்டுலதான் பல்லி இருக்குமே, 4-5 பல்லியை தூக்கி போட்டு குழம்பு வச்சு சாப்பிடுங்க. அப்புறம் சாகிறதுக்கு ஹாஸ்பிட்டல்ல போய் படுத்துக்கிடுங்க, சரியா? சின்ன பொண்ணு, ஏதோ தெரியாம சமைச்சு வச்சது அது பல்லி விழுந்திருக்கு, அதை கவனிக்காம நான் சாப்பிட்டு சாக போனேன். காப்பாத்தி விட்டு நீ என்ன போட்டு கலாய்ச்சிக்கிட்டு இருக்க? இதுக்கு என்ன காப்பாத்தி விடாமலே இருந்திருக்கலாம். என் பக்கத்து வீட்டு சும்மதி கூட என்ன கேட்கறா, என்னக்கா பல்லி குழம்பு வச்சிங்களே, எப்படி வச்சிங்க, ஏது எனக்கு சொல்லுங்க, நானும் வைக்கிறேன் கானு. எவ்வளவு அச்சமா இருக்கு தெரியுமா ஊர்ல? இது முன்னாடியே யோசிச்சிருக்கணும் நாலு முடி. குழம்பு திருடி சாக போன ஒரே ஆளு நீங்களா தான் இருப்பீங்க போங்க. போதும் போதும் டுன் பானு, போதும் போதும். நிறுத்திக்கலாம், எல்லாம் இதோட நிறுத்திக்கலாம். இந்த மாங்காய் எடுத்துட்டு போனா நாளைக்கு மாங்காய் முருக்கா போட்டு சாம்பார் வச்சு வைப்பேன். அந்த நோஞ்சை எதுவும் கட்ட மாட்டேன். என்ன புண்ணியவ காய்கறி வகை கடைக்கு போறேன்னு சொல்லிட்டு இங்க வந்து மாங்காய் திருடிட்டு கிடக்கா? நான் தான் சொன்னேன்லக்கா, 4 முடி காசு கொடுத்து எதுவும் வாங்காது, எல்லாத்தையுமே திருடும் தான். ஏமா இந்த பொம்பளை ஏமா இவ்வளவு மோசமா இருக்கா? அங்க பாருங்க. மங்காயா மங்காயா என்னோட மங்காயா திருடிட்டு போக போறேன் நந்தா ஐயா. ஆட்டம் போட்டுட்டு கிடக்குற நேரத்துல எவ்வளவு வந்துட போறான். ஸ்டீல் ஈட்டிங் டேஸ்ட் அதிகம் தெரியாதா உனக்கு? பாத்தீங்களா அவளே, பாட்டெல்லாம் இங்கிலீஷ்ல படிச்சுக்கிட்டு கிடக்கா. இன்னும் கொஞ்சம் பெரிய காயா இருந்தா நல்லா இருக்கும். யாரு போய் நீ என்ன இந்த நேரத்துல? என்ன நாலு முடி திருடுறதுக்கு வந்தியோ? என்ன திருட வந்த? மாங்காய் திருட வந்தியோ? எப்படி நீ என் பேரெல்லாம் சொல்ற? நாலு முடின்னு சொல்ற? உன்னை தெரியாம யாராவது இருப்பாங்களே? அது சரி, நான் தான் ஐஸ்வர்யாக்கு தப்பு கொடுப்பனே, உலகம் ஃபுல்லா ஃபேமஸ். நீங்க யாருன்னு தெரியலையே. 3வது தெருவுல 4வது வீட்டு காஞ்சனா. ஐயா, 2ஆம் மாடி இறந்து போன காஞ்சனாவா? காஞ்சனாக்காவா? என் நாலு முடி, எங்க வீட்ல இருந்து திருடிட்டு போயல குழம்பு, அதோட கிண்ணத்தை எடுத்துட்டு வந்து கொடுத்தியா? வீட்டுல கழுவி கவுத்து